அதிமுக பாஜக நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, பன்னீர்செல்வம் அவரை டெல்லியிலேருந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே பிளேட்டை மாற்றிட்டார். வந்த உடனே நான் தனி கட்சி ஆரம்பித்தேன்னு எங்கே சொன்னேன் அப்படின்ட்டு அவருடைய ஆதரவாளர் சொன்னார், வைத்தியலிங்கம். அது வீடியோவே இருக்கு. அண்ணனுடைய உரிமை மீட்பு குழு என்பது கழகமாக மாறி மாபெரும் வெற்றியை பெறும். ஒரு மாதத்துக்குள்ளே எங்களை அதிமுக இது பண்ணலன்னா தனி கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அமித்ஷா கூப்பிட்டது முறைச்ச உடனே இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்டுக்க. அப்போ பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியில் சேருவது உறுதியாகிவிட்டது. அவர் அன்புமணிகிட்ட பேசிட்டாங்க. அன்புமணி சொல்லிட்டாரு, சிபிஐ கேஸ் என் மேலே இருக்குது, நான் உங்களை விட்டுட்டு போவேனா, கொஞ்சம் சிபிஐ கேஸை மட்டும் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு அவரும் என்டிஏ கூட்டணிக்கு வருவது உறுதியாகிவிட்டது. இவங்க பிரேமலதாட்டையும் பேசிட்டாங்க. அவங்களுக்கு பணம் தானே, பணமும் சீட்டும் கொடுத்தா பிரேமலதாவும் இந்த பக்கம் வந்துடுறாங்க. அதிமுக பாஜக அதிமுக பாஜக கூட்டணியும் வலுவாகுது. காங்கிரஸையும் விஜய் உடைச்சிட்டாருன்னா விஜய் பக்கமும் 1-2 கட்சிகள் போயிடுச்சுன்னா போட்டி தாவேக்காவுக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையில தான். பேஜிவனை மறந்துடுங்க, நீங்கள் திமுக மறந்துடுங்க. நிறைய இடங்களில் திமுகவுக்கு டெபாசிட் போகலன்னா சொல்லுங்கள்.